Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. மகர ராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதத்தில் மிகச்சிறந்த நல்ல பலனை பெறக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கின்றது. முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பலனில் எந்த கிரகத்தின் மூலமாக அந்த பலன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன். மகர ராசிக்கு எப்போதுமே சுக்கிரன் தான் மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய ஒரு கிரகம்னு நம்ம அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருப்போம். 5, 10ன்னு சொல்லக்கூடிய 2 இடங்களுக்கு அதிபதி. முழுமையாக கெட்ட விஷயங்களே சம்பந்தப்படாத இடங்கள்னு பார்க்கும்போது 5ல் ரொம்ப விசேஷமானது, அப்புறம் 10. இந்த 2 வீட்டிற்கும் அதிபதி தான் சுக்கிரன். அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். 5ஆம் இடம் சொன்னால் என்னென்னா பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு சொல்லி ஜாதகம் எழுதணும் இல்லையா, அப்படி பூர்வ புண்ணியத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அம்சம். அந்த பதவி பூர்வ புண்ணியம்னு சொல்லும்போது அந்த ஜாதகத்தில் எழுதியிருக்கும். அப்போது ஒருத்தர் என்ன பதவியை அடைவார், என்ன வேலைக்கு போவார் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் அது கிடையாது. பதவின்னு சொல்லக்கூடியது நமக்கு இப்போ மனித பிறவி கிடைத்திருக்கு இல்லையா, இது ஒரு பதவி. அப்புறம் நம்ம ஒரு குழந்தைக்கு தம்பியா தங்கையாக பிறக்கிறோம். அப்புறம் அண்ணாவா அக்காவா நம்ம மாறுறோம். அதன் பிறகு நம்ம ஒரு வாழ்க்கை துணையாக ஒருத்தருக்கு கணவன் மனைவியாக ஆகிறோம். அதன் பிறகு பெற்றோரா தாய் தந்தையாக ஆகிறோம். இதெல்லாம் பதவி தான். இதில் யாருக்கு எது கிடைக்கலையோ அவருக்கெல்லாம் அந்த பதவி அனுபவிக்கக்கூடிய யோகம் இல்லை அப்படின்றது அர்த்தமாக இருக்குது. கிடைக்கக்கூடிய நல்ல பெயரெல்லாம் ஒரு பதவி தான். அப்படி அந்த பதவின்னு சொல்கிறது நம்ம அடையக்கூடிய யோகங்கள் எல்லாம் பொறுத்து இருக்கிறது. ஒருத்தர் ஹவுஸ் ஓனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவருக்கு அது ஒரு பதவி, அந்த வீடு சொந்த வீடாக அவருக்கு கிடைத்திருக்கு அப்படின்றது அர்த்தம். அதுபோல் இந்த மனையின் உரிமையாளர் இவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பதவி தான். பதவின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒருத்தருக்கு உறவுகளை கொடுக்கறது, சொத்துக்களை கொடுக்கறது, சுகங்களை கொடுக்கறது, எல்லா விதமான செல்வங்களையும் தரக்கூடியதாக இருக்குது. அந்த விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. இந்த ஒன்று மட்டுமே போதும், வேற எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு தேவையில்லை. மகர லக்னமோ மகர ராசியிலோ பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் நல்லா இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் போதுமானது. அவங்க வாழ்க்கையில் சாதிச்சிடலாம். அவங்க செட்டில் ஆகிடலாம், கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும், வீடு மனை வண்டி வாகனம், நல்ல வேலை, ஆரோக்கியம், தீர்க்க ஆயுள், பெயர் புகழ், பிரபல்ய யோகம், இதெல்லாமே கிடச்சிடும். மகர ராசியில் மகர லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து சுக்கிரன் நல்லா இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் மகர லக்னம் மகர ராசின்னு சொல்லிட்டாரு, அவர்கிட்ட எந்த ஆபரணங்களுமே அவர் அணிந்து கொள்ளலைன்னு சொன்னால் சுக்கிரன் பலமாக இல்லைன்றது அர்த்தம். அவரிடத்துல ஒரு வைர ஆபரணம் இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது வைர மோதிரம் போட்டுட்டு இருக்கார். பெண்களாக இருக்கும்போது அந்த வைர மூக்குத்தி தோடு போட்டிருக்காங்க. ஏன்னா நெக்லஸ்லாம் டெய்லி போட மாட்டாங்க. அப்போ டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆபரணம் அவர் இடத்துல இருக்குன்னு சொன்னாலே சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருக்கார் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அதுபோல் அவருடைய ஆடை, அந்த ட்ரெஸ் சென்ஸ் எப்படி அவர் ஆடைகளை அணிந்து கொண்டிருக்காருன்றதை பார்த்துட்டு சுக்கிரன் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு சொல்லிடலாம். அப்போ அதை வச்சு அவருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அவர் மகிழ்ச்சியாக இருக்காரா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படியாக இந்த சுக்கிரன் அவ்வளவு சிறந்த பலனை ஏற்படுத்துவார் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு. இப்போ அந்த சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். அதனால நல்லது. அடுத்ததாக சனி 3ஆம் இடத்துல இருக்கு. அதனால் நீங்கள் எதையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமையோடு இருப்பீங்க. வீர தீர பராக்கிரமசாலியாக ஒருத்தர் இருக்கணும்னு சொன்னால் 3ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். அதுவும் 3ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் இருக்கணும். அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க நல்ல வீர தீரம் மிக்கவர்களாக இருப்பார்கள். இப்போ சனி அங்கே இருந்து கொண்டே இருக்கின்றார். அடுத்ததாக 6ஆம் பாவம், இந்த இடத்துல விபரீத ராஜ யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமானது இப்போ ஏற்படுகின்றது. எப்படி ஏற்படுதுன்னு பார்க்கும்போது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், 12ன்னு சொல்லக்கூடிய விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு, 2 பேரும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 8க்கும் 12க்கும் உரிய கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கின்றது. 6, 8, 12ஆம் இடங்கள் தொடர்பு கொள்ளும் போது ஒருத்தர் ராஜயோகம் பெறுவார். ராஜயோகம் சொல்லும்போது பை பர்த்லே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்கிறாங்களே, அவங்க கிடையாது. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப காலம் அந்த இளமை பருவம் முழுக்க ஒரு 30-35 வயசு வரைக்கும் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு ஒரு தேசத்திற்கு அதிபதியாக இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் யாரும் சொல்லும்போது சட்டுன்னு நமக்கு அரசியலில் சில பேரையும், இந்த கலைத்துறையில் திரைத்துறையில் சில பேரையும் ஞாபகத்துக்கு வரும். இப்போலாம் விளையாட்டுத்துறையில் கூட அப்படி இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இவங்க ஜாதகத்திலாம் விபரீத ராஜயோகம் இருக்கும். அது மகர ராசிக்கு இந்த மாதம் இருக்கின்றது. அதனால் இந்த மாதம் அற்புதமான மாதம், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு என்னென்னா 2ல் ராகும் 8ல் கேதுவும் இருக்கிறதுனால
நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஒரு விஷயத்தில் ஃபுல் பிளட்ஜாக அவங்களால இறங்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பின்னுக்கு இழுத்து கொண்டு இருக்கும். ஒரு தயக்கமோ சஞ்சலமோ இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. இதையா படிக்க போகிற, இதெல்லாம் படித்தா நீ படித்து முடிக்கும்போது வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த பிஸ்னஸ்லாம் முதல்ல நல்லா தான்ப்பா போகும், ஆனால் அப்புறம் ஃப்யூச்சரில் இதெல்லாம் தொடர்ந்து செய்ய முடியாது அப்படி ஏதாவது ஒன்று வந்து சொல்லிடுவாங்க. அப்படி உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் தவிர்க்கணும். வள்ளுவர் வந்து எண்ணி துணிக கருமம்னு சொல்கிறார். நீ ஒன்றை தொடங்குவதற்கு முன்னராக 1000 முறை கூட சிந்திக்கலாம். பல மாத கணக்காக கூட நீ சிந்திக்கலாம், இது செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றை முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னால் திரும்ப யோசிக்கவே கூடாது. அது என்ன ஆனாலும் செஞ்சு முடி அப்படின்னு சொல்கிறார். அப்படியாக நீங்கள் இந்த மாதத்தில் இருக்கணும். குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது. குழப்பம்னு சொல்லும்போது சில பேருக்கு அது சந்தேகமாக இருக்கும். சந்தேகம்னு சொன்னால் தன் மீது சந்தேகம் வந்தால் கூட தவறு கிடையாது, ஒரு நல்ல விஷயந்தான் அது. நம்ம கரெக்டாக தான் படிச்சிருக்கோமா, நல்லா எழுதிடுவோமா, நம்ம நல்லா தான் ப்ரிப்பேர் ஆகிருக்கிறோமா, நல்லா இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்தால் கூட திரும்ப திரும்ப சரி பண்ணிக்கலாம். பிறர் மீது சந்தேகம் வரக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு விஷயமாக போயிடும். அப்படி அந்த சந்தேகம் குழப்பம் இதை வந்து நீங்கள் தவிர்த்துட்டா போதுமானது. இந்த மாதம் பாக்கியமான பலனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதன் பிறகு இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சுக்கிரன் பலமாக இருக்கார். அடுத்ததாக 7ஆம் இடத்துல புதன் இருந்து கொண்டிருக்கார். அவரோட சூரியன் வந்து சேரப்போகிறார். அந்த விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல 6ல் இருக்காங்க இல்லையா, அந்த சூரியன் 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 7ஆம் இடத்துல சூரியன், அப்புறம் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 5ஆம் இடத்துல இருக்கிறது. ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது. 2-8 ராகு கேதுக்கள் இருக்கிறது. அதனால் இப்போ வந்து நீங்கள் இந்த மாதம்தான், இதுக்கு முன்னாடி இல்லை, இந்த மாதம்தான் புதுசாக ஒருத்தரை வந்து லவ் பண்ணலாமான்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அந்த காதல் வயப்படுறீங்க, அந்த விஷயம் வருதுன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து மாட்டிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா படிக்கிறதுக்கு என்ன படிக்கலான்னு சொல்லி அந்த 10வது முடித்த குழந்தைங்க வந்து 11 படிக்கும்போது எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க. அந்த குடும்பமே சேர்ந்து அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதுபோல் +2 முடித்து எந்த காலேஜில் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா என்ன ஆரம்பிக்கலாம். வாடகை வீட்டுக்கு போனோன்னா கூட அந்த வீடை வந்து பலமுறை போய் பார்க்குறது, 100 வீடை பார்க்குறது. வண்டி வாங்கணுன்னா தேடுறோம். ஆனால் திருமண விஷயத்தில் அவசரப்பட்டு பார்த்த உடனேயே கண்டதும் காதல் அப்படின்ற ஒரு நிலை வரக்கூடாது. காதல் தவறுன்னு சொல்லவில்லை, ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது. இந்த மாதத்தில் அனைத்து விதமான பலன்களும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரார். அதன் பிறகு அந்த 6ஆம் இடத்துல 8-12 கூடியவர்கள் இருக்கிறாங்க. பைரவர், நரசிம்மர், சரபேஸ்வரர், இப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு நீங்கள் இந்த மாதத்தில் செய்யலாம். அவர்களுக்கு உண்டான நாட்களில் செய்யலாம். அந்த அபிஷேக காலங்களில் போய் கலந்து கொள்ளலாம். இது வந்து இந்த மாதத்தின் மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக அமையும்.